அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக உடலில் தோன்றக்கூடிய கடுமையான ஜுரம், அதாவது டைபாய்டு என்கிற ஜுரத்திற்கான காரணங்கள், அதை முற்றிலும் போக்குவதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை தூதுவளையை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட மூலிகைகளின் அளவுகளை பார்க்கலாம். தூய்மை செய்த தூதுவளை இலை 10 கிராம். தூதுவளை இலை 10 கிராமை நன்றாக தூய்மையான நீரில் கழுவி எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக தூய்மையான நீரில் கழுவி எடுத்த கண்டங்கத்திரி இலை 10 கிராம், பற்படாகம் 10 கிராம், இவையெல்லாம் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். முதலில் நாம் டைபாய்டு காய்ச்சலை போக்குவதற்காக தீநீர் ஒன்றை தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக முதலில் 100 மில்லி நீரை நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் முதலில் தூதுவளை இலையை சேர்க்க வேண்டும். அடுத்ததாக கண்டங்கத்திரி இலையை சேர்க்க வேண்டும். அற்புதமான முறையில் தூதுவளை இலையும் கண்டங்கத்திரி இலையும் சேர்த்து கொதித்து கொண்டிருக்கின்றன. இவற்றுடன் பற்படாகத்தை சேர்த்து கொதிக்க வைக்கவும். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களும் சேர்ந்து நமக்கு தீநீராக மாறிவிட்டன. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அற்புதமான இளமஞ்சள் வண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த தீநீர் உயிரையே குடிக்கக்கூடிய டைபாய்டு நோயை மிகவும் எளிமையான முறையில் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீநீர். நோய் கண்டவர்கள் இந்த தீநீரை காலை மாலை இருவேளையும் 30 முதல் 50 மில்லி அளவிற்கு உணவிற்கு பின் தினந்தோறும் இருவேளை பருகி வந்தால் படிப்படியாக நோயின் தீவிரம் குறையும். உடலில் இருக்கக்கூடிய காய்ச்சல் படிப்படியாக நீங்கும். உடலுக்கு புத்துணர்ச்சி. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.